சாமி, நல்ல மனம், நல்ல சொல், நல்ல செயல் என்பது எதுங்க சாமி? நல்ல மனம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது. சரி. நல்ல சொல் உண்மையே சொல்கிறது. சரிங்க சார். நல்ல செயல் நல்லதையே செய்யறது. சரிங்க சார். அப்புறம் கடவுள் அடையிறதுக்கு இது உதவுமா சாமி? கடவுள் அடையிறது உதவாது. சரிங்க சார். நீ நிம்மதியாக இருக்க உதவும். சரிங்க சார். கடவுளை அடையணுன்னா உன் உயிரை பிடிக்காத எவனாலையும் கடவுளை அடைய முடியாதுப்பா. சரிங்க சார். இப்போ மசூதிக்கு போகிறான், சரிங்க, அவன் கடவுளை கும்பிட்றான். சர்ச்சைக்கு போகிறான், அவனும் கடவுளை கும்பிட்றான். சரி. இந்து மதத்தில் கோயில் கோயிலாக போகிறாங்க, அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க. இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்க சார். கடவுளை பிடிக்கணுன்னா உயிரை பிடிக்கணும் முதல்ல. அதனால தான் சொன்னேன், உன்னை தெரியாத கடவுள் தெரியாதுடா உனக்குன்றது. கண்டிப்பாக. அதனால் உலக விஷயத்தில் இந்த மூணும் நீ நல்லதே நினைக்கிறது, நல்லதே செய்யறது, நல்லதே பேசுறது, இது மூணும் இருந்தால் உனக்கு உலகத்தில் துன்பம் கிடையாது. சரி, சொல்லுப்பா. அடுத்தது சார், மனிதன் நல்லவனாக வாழ என்ன செய்யணும் சார்? உன்னையே நீ கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நல்லவனாக இருக்கலாம். சரிங்க சார். ஆனால் உன்னை மறந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ கெட்டவனாக மாறுவேன். இப்போது ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, சரி, நீ அவங்கள பார்க்காத உட்காந்துன்னா உனக்கு உபதிரமே கிடையாது. கண்டிப்பாக. இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அவனா அடிச்சுக்கிறான், நான் போய் நடுவில் மாட்டேங்கன்னா ஒருத்தன் குத்த வரவன் உன்னை குத்தி போடுவான். உண்மைதான் சார். இல்லை? கண்டிப்பாக. அப்போது நீ உலகத்தை கவனிக்கும் போது உனக்கு தீமை வருது, உன்னை கவனிக்கும் போது ஒரு ஒம்பும் இல்லை. உண்மைதான் சார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், மனிதாபிமானம் ஆச்சப்பா. ஆமாம், மனிதாபிமானம் மாட்டிக்க போய் இதுதான்ப்பா இதனுடைய பொருள். சரிங்க சார். அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எது சாமி? தெய்வம்பா. உண்மைதான். மனித வாழ்வுக்கு தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒருத்தன் இருக்க மாட்டான். சரி. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று இருக்காது. சிறப்பு. இல்லையா? ஆமாம் சார். அப்போது மனித வாழ்வுக்கு ஆதாரமாகிறது இறைவன். சரி. ஆனால் இறைவனுடைய புகழை பேசுறது மனிதன். அப்போது அடிப்படை இது ரெண்டு. சாமி, இப்போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர். சாகட்டும். சில பேர் வந்து இயற்கையாகவே இருக்கிறாங்க. சாகட்டும். இவங்க ஆத்மா வந்து எப்படி சாமி ஏற்படுது? என்ன ஆத்மா? இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து மனசில் வந்து ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேற்றினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சாதாரணமாக இறந்து போகிறவங்க இயல்பாக ஆசையாக இருக்காதா? இருக்கும். ஆனால் அந்த ஆசையினால் தற்கொலை. காட்டில் பார்த்துக்கிறியா? இப்போ கொளுத்தும் போது மாறு வரைக்கும் எரியாது. அவங்களுக்கு துட்டு ஐஸ் ஏற்று போய் தங்கம் ஐஸ் ஏற்று போய் தெளிப்பாங்க மேலே. சாதாரணமாக செத்தவனுக்கு ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆசை இருக்கிறதால தான் நான் வாழ்ந்துன்னு இழுத்துன்னு கிடக்கிறோம். இங்கே ஆசை இல்லாதவன் யாருமே கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறோம், பிறப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா செத்தும் உடனே பிறப்பேற்றுன்னு போவோம். இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு என்ன? அது எத்தனை நாள் சாமி இருக்கும்? எத்தனை நாள்னு நான் தான் போய் செத்து பார்த்தா தான் தெரியும். இல்லை சார், நான் செத்தேன்னா எத்தனை நாள்னு சொல்லுவேன்பா. இன்னும் நான் சாகலையே. ஒருத்தர் இறந்தால் 16 நாள் ஆகும். 16 நாளில் காரியம் பண்ணால் 17ஆவது நாள் அவர் பிறந்துருவார். சாதாரணமாக செத்தா. சரிங்க சார். குத்தி போட்டு கொலை பண்ணி போட்டு தூக்கு போட்டுன்னு மருந்து குடிச்சு சாவரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிறப்பு எடுக்க மாட்டான், லேட் ஆகும். ஆனால் எப்போன்னு நான் கணக்கெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் போனேன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு 20 நாள் பொறுத்து எடுப்பீங்கன்னு கேட்டு சொல்லுவேன். சொல்லுப்பா. சரிங்க சாமி, இன்னொரு கேள்வி. இப்போது நம்ம விதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ விதின்றது நம்ம இறப்பை குறிக்குதா இல்லை நம்ம வாழ்க்கையை பொறுப்பையே குறிக்குது. விதி இல்லைன்னா நீ இந்த பூமியில் வந்தே இருக்க மாட்டேன். சரிங்க சாமி. விதி இல்லைன்னா ஒருத்தன் கூட இங்கே சாவே மாட்டேன், நீ நான் நிற்கிறது கூட இடம் இருக்காது. அதனால் விதியின் விளையாட்டு தான் உலகமே. இடையில் மதி விளையாடின்னு இருக்குது. ஓகே சாமி. அப்புறம் என்ன? சரிங்க சாமி. இப்போ வந்து நம்ம இன்னொரு கேள்வி என்னென்னா, சொல்லு. நம்ம எதை மேலே 100% நம்பிக்கை வைக்கிறோமோ அது லைஃப்பில் நடக்குன்றாங்க. அது எப்படி நடக்கும்? நான் நினைக்கிறேன் எத்தனை நாள் எவ்வளோ 73 வயசாகுது, அடுத்த 29 வந்தால் 74 ஆகுது. நானும் நினச்சின்னுக்கிறேன் ஒரு ஏரோப்ளைன் வாங்கணுன்ட்டு. வாங்கவே முடியல இவ்வளோ நாள் வரைக்கும். இல்லை சாமி, என் கேள்வி நினைச்சதெல்லாம் நான் தான். கடவுள் என்னத்துக்கு எவனா முட்டால் சொல்கிறதுலாம் கேள்வியாக வைக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நினச்ச நடந்தது? இல்லை சாமி, நான் கேள்வி என்னென்னா,
நான் வந்து எதை நம்புறனோ அது என் லைஃப்பில் நடக்குது. அதான் நான் உனக்கு நடந்தது அப்படிலாம் சில விஷயங்கள் நடந்து சில விஷயங்கள் நடக்கல. அது எல்லாருக்கும் நடக்குது, சிலது நடக்காது. அதனால் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் வானத்தில் போய் நின்றுக்கணும்னு நினச்சேன், நடக்குமா? நீ நினச்சி இன்னும் போய் பார்க்கலாம், நான் பார்க்குறேன். நடக்காது சார். சில விஷயம் நடக்கட்டும்பா, சிலதான் நடக்கட்டுமே. அதனால் கற்பனை வாழ்க்கை வாழக்கூடாது. நீ நிஜத்தில் எதை வாழற, எதை தேடுற, அதை பாரு. அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது. சரிங்க சார். இப்போது உண்மையான அன்பு யார் சாமி வைப்பாங்க? உண்மையான அன்பு தாய் வைப்பாங்களா, தந்தை வைப்பாங்களா, பசங்க வைப்பாங்க? நீ வைக்கிறியா? முதல்ல உங்கள் அம்மா பார்க்குறாங்களா? அப்பா இருக்காங்க. அம்மா இல்லையா? அப்பா மேலே பற்று இருக்குது. அப்போ உனக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே பற்றுருக்கும். ஏன்னா பெற்றவனை பிறந்தவனை விட பெற்றவனுக்கு அக்கறை ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி. உங்கள் அப்பா உன்னை அடிக்கணும்னா அஞ்சுவான், நீ என்ன உங்கள் அப்பனை ஒரு அறை கொடுத்துடுவேன். ஏன்னா நீ பிறந்தவன், அவன் பெற்றவன். பெற்றவனுக்கு இருக்கிற அன்பு பிறந்தவனுக்கு இருக்காது. பெற்றவன் ஒரு புடி சோறு இல்லாத சாவுவான், ஆனால் இவன் பெற்றவனுக்கு ஊட்டுவான் எத்தனை போய். உண்மைதான் சாமி, உண்மைதானே? உண்மையாக தானே பேசின்னு இருக்கிறேன் நான். அதனால் அன்பு வந்து பெற்றவங்களுக்கு தான் அதிகம், பிறந்தவங்களுக்கு இல்லை. போ இந்த மாதிரி மானிட பிறகு கிடைச்ச பிறவியாவது நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பிறவி பயனை அடையணும். நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு கண் பார்வையில் இருக்குது, சில குறைபாடுகளாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் பண்ணிக்கலாமா? அதனால் இந்த அபியாசம் செய்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும்? எந்த ஆப்ரேஷனு? லேசர் ட்ரீட்மெண்ட், கண் ஆப்ரேஷன். ஆமாம், கண் ஆப்ரேஷன் எல்லாருக்குமே சொல்கிறேன். யாராவது கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருந்தாலும் சரி, இல்லை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, 6 மாதத்துக்கு இந்த பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மூச்சாகப்பட்டது 2 கண்ணில் தான் ஓடும். இது ஆப்ரேஷன் பண்ண கண்ணுக்கு ஓடிச்சுன்னா கண்ணு கலங்கின மாதிரி ஆகிடும், பார்வை அடிப்படும். அதனால் தயவுசெய்து யாருமே கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த பாடத்தை ஒரு 6 மாதம் நிறுத்தி வைங்க. நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண உடனே இதையும் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு டேஞ்சர் ஆகிடும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஏன்னா இந்த காத்தாகப்பட்டது ரொம்ப பொல்லாதது, கண்ணை கலக்கிட்டோம். கண்ணை கலக்கி போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண உடனே சண்டை போட்டு வந்த நம்மக்கிட்ட ஒரு சீடர் ஒருத்தந்தார், போய் கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தார். ஜெகதீசன் அவர் பேர். கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு சும்மா வீட்டில் உட்காந்து அதை நினச்சிக்கினார். அதை நினச்சாவே நேராக கண்ணுக்கு தான் போவார். கடைசியில் பார்த்தா கண்ணு கலங்கி போச்சு, தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்கிட்ட போனால் நீ எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு கண்ணில் அடிச்சுட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி மாற்றிக்கோங்க காற்று. அதனால் தயவுசெய்து ஆப்ரேஷன் பண்ணவங்க யாராவது இருந்தாலும் 6 மாதம் இதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் செய்யுங்க, ஒன்றும் பாதிப்பும் வராது. ஆமாம், அந்த மாதிரி ஆமாம், ரொம்ப அவசியம். அடிப்படை கண்ணு எல்லாம் உலக வாழ்க்கைக்கே கண்ணு இல்லைன்னா ரொம்ப கடி. இகதேசிக்கும் பரதேசிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்க. இகதேசி பரதேசி. நீங்கள் ஒரு தடவை பரதேசிக்கும் விளக்கம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு பரதேசி சொல்லி திட்டினா எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் அந்த கேள்வி கேட்குறேன். இகதேசி குடும்பத்தை தேடுறவனுக்கு பேர் இகதேசி. கீழே உலகத்தில் தேடுறத பொண்ணு, பொருள், சொத்து, சுகம், கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு தேடுறது இகதேசி. இகம்னா கீழேன்னு அர்த்தம். அவனுக்கு பேர் இகதேசி. இந்த கீழே தேடுறதெல்லாம் விட்டுட்டு பரத்தில் தேடுறான் பரதேசி. பரத்தில் யாரை தேடுறான்னா அவன் உலகத்தை மறந்து கடவுளை தேடுறான். அதனால தான் நான் சொன்னேன், என்னை பரதேசின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா என் வேலை அதுதான். அதனால் பரதேசின்னா இறைவனை தேடுறவன், இகதேசின்னா குடும்பத்தை தேடுறவன். இகதேசிக்கு பாசம், பற்று, பரிவு, இன்பம், துன்பம் எல்லாம் உண்டு. பரதேசிக்கு இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பாசம் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் பரதேசிக்கு அதனால தான் சொன்னான், அருமீன் அருமீன் ஆசையே அருமீன் ஈசனுடன் ஆசை அருமீன். கடவுள்கிட்ட இருக்கிற நான் ஆசைப்படுவேன்னா உன்னை மாயை வச்சு ரோட்டில் போட்டுருக்கல. கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசை இல்லாத கடவுள் கூட உறவாடு. ஒரு மனுஷன் கூட வருவாரா, இவர் காப்பாற்றிடுவார், இவர் நம்மளுக்கு உதவி செய்துருவார் அப்படின்னு நினச்சின்னு வருவார். ஏதோ மனுஷனை பார்த்தோம் வருவார். அப்படி ஆசைப்படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள். நீ எவ்வளோ ஆசையை உள்ளத்தில் வளர்க்குறியோ அவ்வளோ உனக்கு துன்பம் சூழ்ந்துடும். ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு. ஆசையை எவ்வளோ நீ வானா வானா வானான்னு ஓடுறீ, நீ ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவ அப்படின்னு. அப்போது பரதேசி ஆசையை விட்டு ஆனந்தத்தில் இருக்கிறோம்.
ஏகதேசி ஆசைப்பட்டு துன்பத்தில் இருக்கிறோம் ஏகதேசிமா சொல்லு. சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? இப்போ 2ஆம் கட்ட நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஏகதேசியும் இல்லாம பரதேசியும் இல்லாம நடுநிலையே தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தையும் ஒரு கையில பிடிக்கணும், கடவுளையும் ஒரு கையில பிடிக்கணும் சொல்றீங்க. அதனால அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த பாடத்தை வாங்கிட்டு இருக்கோம் உங்களுடைய நிலைமை. நான் இந்த பாதையில் வந்தது ஏதோ தற்செயலாக வரல, இன்னைக்கு நேற்று வரல. 60 வருஷமாகுது நான் இந்த பாதையில் வந்து. இந்த 60 வருஷமாகவும் இதை ஆராய்ச்சி பண்ணேன். கடவுள் இருக்குதா இல்லையா, கடவுள் ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறாரா உலகத்தில், கடவுள் மனிதனுக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குறாரா அப்படின்னு. சும்மானா கோவிலை கட்டிட்டு கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்களா? கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தை கொடுத்து ஒருத்தனை துன்பத்திலாக்கி, ஒருத்தனை திடகாத்தமாக்கி, ஒருத்தனை நோயாளியாக்கி, இதெல்லாம் கடவுள் செய்கிறாரா? அப்போ கடவுளுக்கு இது ஏற்றத்தாழ்வு வருமா? ஒரு தாய் 4 பிள்ளையை பெற்றுனா கெட்ட பிள்ளையாக இருந்தால் கூட 4 பிள்ளையும் ஒன்றா ஒரே மாதிரி பார்க்குறவ தான் தாய். வேற்றுமையை பார்க்குறான்னா மாற்றம் தாயாக இருப்பாள். அப்போ கடவுள் படைப்பில் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வந்ததுன்னு 60 வருஷம் ஆராய்ச்சி. அப்போ நம்ம படுற துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது. இது அறியாமையில் நம்ம 2 விஷயத்த பேசுகிறோம். நான் எவ்வளோ கோவிலுங்க சுற்றினேன், எவ்வளோ கடவுளுங்க கும்பிட்டேன், கடவுள் எனக்கு என்ன இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டானேன்றோம். இல்லைன்னா எவ்வளோ பாடுபட்டங்க, என் விதி என்னை இப்படி ஆக்கிடுச்சுன்றோம். இங்கே விதியை நமக்கு தண்டனை கொடுக்கறதில்லை, நம்ம கடவுளும் தண்டனை கொடுக்குறதில்ல. நம்ம செய்த நன்மை தீமை நமக்கு தண்டனை கொடுக்கட்டும், நம்ம செய்த நன்மை தீமை நமக்கு இன்பத்தை கொடுக்கட்டும். 2மே நான் இந்த பிரிவில் என்னென்ன செய்யணும் அடுத்த பிரிவில் அதை அனுபவித்துருவேன். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நம்மளை விட தாழ்ந்துக்கிறோம், அவனை இழிவுபடுத்தாதீங்க. நாளைக்கு அவனை விட தாழ்ந்து நம்மளை 10 பேர் இழிவுபடுத்துவான். அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போகிறான், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும். ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை நீ எப்போ இன்னொருத்தனை உயர்த்துறியோ இன்னொருத்துல நீ தாழ்ந்து போயிடுவ. யாரும் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை, யாரும் உன்னை விட தாழ்ந்தவன் இல்லை உலகத்தில். மொத்தத்தில் உலகத்தில் யாருமே உயர்ந்தவன் இல்லை, இறைவனை தவிர எவனும் உயர்ந்தவன் இல்லை. எல்லாரும் மண்ணுக்கு போகிறவன் தான். அவனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி, அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையுது. அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையை சீராக பயன்படுத்தி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற வாழ்ந்தால் அது அடுத்த பிறவியில் உனக்கு பலன் தரும். இப்போ இந்த பிறவியில் நீ பரதேசியாக வாழலை, ஏகதேசியாக வாழலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உனக்கு அதை பற்றி தெரியாது. தெரியாமல் நீ கல்யாணம் பண்ண, ஒரு கணவனை கட்டிக்கினேன், 2 குழந்தைய பெற்றுக்கினேன், வாழ்ந்துக்கினுங்கிற. இப்போ நான் பரதேசியாக போகிறேன்னா அதை விட்டினா அந்த குழந்தைங்க ஏகதேசியாக போயிடும். அதனால் அப்படிலாம் விடக்கூடாது, அது உன் கடமை. அதுங்களுக்கு என்னென்ன படிக்க வைக்கணும், என்னென்ன வேலை கொடுக்கணும், என்னென்ன கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் உன் கடமை செய்யணும். ஆனால் இந்த கடமைகளை செய்யும் போது பெருவாரி பிள்ளைங்க மலேசியாவில் கூட இப்போ ஆசிரமம் கட்டிக்கிறவருடைய மனைவி டீச்சர் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க, என் பிள்ளை என் பேச்சை தட்டவே மாட்டாங்க, என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க, நாங்கள் முட்டாள்தனமாக இருக்கிறோமா நீ அப்படின்னு. ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ அம்மா பேச்சு தான் கேட்பான். பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான், அம்மாவை எட்டு ஒதிப்பான். இது அறியாமையில் இந்த பாசத்தில் கண்மூடித்தனமாக பேசுகிற விஷயம். கடமைகளை நீ செய்யணுமே பிள்ளைங்களுக்கு தவிர அது காப்பாற்றணும் செய்தீங்கன்னா துக்கம் தான் உனக்கு மிஞ்சும். நான் பெற்ற என் கடமையை நான் செய்துட்டேன், நான் விலகிடணும். அங்கே உரிமை கொண்டாடக்கூடாது. பிள்ளைக்கு எப்போ நீ கல்யாணம் பண்ணுறியோ உன்னுடைய உரிமையை சாசனம் எழுதி அவனுடைய மனைவிக்கு கொடுத்த மாதிரி, அப்போ அவள் தான் அங்கே உரிமை கொண்டாடுவான். நீ போய் உரிமை கொண்டாடினா பிரச்சனை தான் வரும். அதனால தான் மாமனார் மருமக சண்டை இன்னைக்கு உலகத்தில் அதிகமாகி கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு காரணம் இந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுடைய பாசத்தை கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க. கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்பும்போது நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்போ கடைசி வரைக்கும் கிடைக்கும். இன்னொரு பெண்ணை எடுத்துன்னு வந்து அவன் தலையில் கட்டி போட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னாக்கா எப்படி கிடைக்கும்? பிரச்சனைகள் தான் வரும். இதுதான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக நடந்துக்கணுங்கிற விஷயம். ஏன்னா அவளை எதிர்த்து அவனால் வாழ முடியாது. தாய்க்காக வாழ்ந்தாலும் அவள் பகையாவா, அவளுக்காக வாழ்ந்தால் தாய் பகையாவா. ஆனால் அவன் 2 கட்டம் புள்ளப்பூச்சி மாதிரி தவிப்பான். இதெல்லாம் தாய் இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நமக்கு பிள்ளை, கல்யாணம் பண்ணால் அது இன்னொரு புருஷன். அப்போ அந்த உரிமை அன்றைக்கே போச்சு. அது போயிடுச்சுன்னு நினைக்கணும். போல என் பிள்ளைங்கன்னு போனீங்கன்னா குழப்பங்கள் வரும், குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும், பிரிவுகள் வரும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் தாய்மார்கள்.
மாணிக்க வாசகர் வந்து அவருக்கு வந்து கடவுள் சிந்தனைன்றது வரும். எப்படி வந்ததுன்றாருன்னா, நானும் ஒவ்வொன்றுத்துலேயும் தப்பிச்சு வந்தேன்பா. அம்மா கருவில் நான் போனேன், இல்லை நான் போகலன்னா வேறு யாரும் போயிருப்பாங்க, எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். இந்த மாதிரி நான் செல்வத்துக்கெல்லாம் தப்பித்தேன், வறுமையிலேருந்து தப்பித்தேன், படிப்புலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜாக சொல்லிட்டு வரேன். நான் இதிலெல்லாம் தப்பிச்சு வந்து தான் அந்த கடவுள் என்ற அந்த நிலையை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்றாரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ராமானுஜர் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் கொடுக்குறீங்க. அந்த நிலையை அனுபவிச்சாங்களா இல்லையோ அப்படி தெரியலைன்றாங்க. அப்போ அதுக்கு காரணம் எதனா இருக்குது? அப்போ காரணம் என்னன்னா, ஒரு பணக்காரன் உண்மையான பணக்காரனாக இருந்தால் அந்த பணக்காரன் 10 பேருக்கு தானம் பண்ணணும். அவன் தான் பணக்காரன். அவன் தானம் பண்ணாத அவன் கையில் கோடியாக வச்சிருந்தாலும் அவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. அதே மாதிரி ஒரு குருன்னு இருந்தால் அவன் வரவன் என்ன பண்ணுறான், செய்கிறானா செய்யல தெரியாது. ஆனால் இவனுடைய கடமை அவனுக்கு உபதேசம் கொடுக்கணும். அது அவனுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. அதை அனுபவிக்கிறதும் அதில் பயணம் பண்ணுறதும் அதை அதோட விட்டுறதும் அது அவனை சம்மந்தப்பட்டது, நம்மளை சம்மந்தப்பட்டது. ஆனால் நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தனுக்கும் வழியை காட்டணும், உண்மையை சொல்லணும். அதனால் நம்ம உண்மையை சொல்கிறதால அவன் எடுத்துப்பான்லாம் நம்பக்கூடாது. ஏன்னா எடுத்துக்க மாட்டான். அதனால் நம்மளை நாடி வந்தான், நம்ம போய் வீடாக போய் நான் உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை. நம்மளை தேடி வந்தால் கொடுக்குறோம், ஆனால் தேடி வந்தால் கொடுக்கணும். அந்த மாதிரி எப்படி பணக்காரன் பணத்தை கொடுத்தா அவனுக்கு பேர் வள்ளலோ, அது மாதிரி ஒரு மகான் வந்து உபதேசம் கொடுக்கும்போது அவனுக்கு பேர் குருன்னு வருது. அதனால் கொடுக்கணும். அப்போ ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட கிறிஸ்டினுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, முஸ்லீமுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, ஐயருங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க. நான் யாரையுமே எந்த ஜாதின்னு கேட்க மாட்டேன். அவன் எந்த ஜாதி அந்த எனக்கு என்ன பற்றி பொண்ணாக கொடுக்க போகிறேன், இல்லை அவன் வீட்டில் பொண்ணாக கட்ட போகிறேன். எனக்கு தேவை நல்ல மனுஷன், அது மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது. வந்து பனை மரத்து மேலே உக்காந்தா கூட அது அதோட உயரத்துக்கு அது பார்க்க மாட்டேங்குது. எப்போவுமே அது கீழே இருக்கிற பொருளையே பார்க்குது, அதுக்கான உணவு தேவையான இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் வயசுக்கு ஏற்ற அந்த பக்குவம் இல்லாமல் எப்போவுமே அந்த கீழ்நிலையிலே இருக்கிறாங்களே, அவங்க மாறணுன்னா என்ன பண்ணுறது? மாறுறதுக்கு தான் பல மகான்கள் பல உண்மைகளை சொல்லிக்கிறான். ஆனால் இவன் அந்த உண்மையில் போனால் இவனுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் பகுற்றில் போய் உட்காந்துக்கிறான். அந்த பகுற்றில் உட்கார்றது தான் மத மாற்றம். ஏன்னா இது கஷ்டம், அதனால் இதுக்கு வர முடியாது. கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறது தான் மத மாற்றம். அது ஈஸியாக இருக்காங்க, ஈஸி. ஏன்னா இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. போகலாம் வரலாம், இருக்கிற மாதிரியே இருக்கலாம். இப்போ கூட என்ன சொன்னாங்க, தலையெல்லாம் வலிக்குது சாமி, நெத்தியெல்லாம் புடுங்குது அப்படின்றாங்க. இதை மற்ற இதில் போக மாட்டோம், பக்தியில் போனால் வருமா? வாய்ப்பில்லை, வராது, வாய்ப்பு கிடையாது. அப்போ மாறுது இல்லை. இந்த மாற்றத்தை அவன் விரும்பணும்ல, விரும்ப மாட்டான். அது அவனுக்கு உபதிரமாக இருக்கும். ஆனால் சொல்லுவான், நான் கடவுளை தேடுறேங்க, கடவுளை வழிபடுறேங்க. நான் ஒருபோதும் கடவுளை வழிபட முடியாது. கடவுள்ன்றது இந்த உடலோ மனசோ வழிபடுறது இல்லை, ஆன்மா வழிபடணும். ஆன்மா வழிபடணும்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கடவுளை எது வழிபடும்? அப்பா அம்மா செய்த உடலை போய் கடவுளை வழிபடும், யோசிக்குவானா? ஆனால் இவனுக்கு அதானே தெரியும். அதனால் அது மாதிரி கும்பிட்டுன்னு போயின்னுக்கிறான். அது எப்படின்னா போய் போகிறான், நமக்கு என்ன போச்சு? மனுஷங்களுக்கு வந்து ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி இருக்குது. ஆனால் இவங்களே படாத பாடுபடுறாங்க. இறைவன்றவன் இவ்வளோ பெரிய உலகத்தையும் படைச்சிட்டான், அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்களையும் படைச்சிட்டான். சரி, ஆனாலும் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதினவங்களும் அவன் வந்து ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் வந்தவங்களும் இறைவன்றவன் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போது மனுஷனுக்கும் இறைவனுக்கும் எந்த பொருள் இல்லாதனால இவன் கஷ்டப்படுறான், அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கார். இப்போது ஒரு மனுஷனை மகான்னு சொல்கிறோம், ஒரு மனுஷனை ஞானின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? மனுஷன் தானே சொல்லணும், ஏன் மாற்றி சொல்கிறோம்? ஒரு மேல்நிலை வந்துட்டு அவருடைய நிலை மாறி போச்சு. ஆனந்தமான நிலையில் அவர் வாழ்ந்துன்னுக்கிறார். அதனால் அவரை மகான்ன்றோம், அவரை ஞானின்றோம். ஆனால் இந்த மனுஷனுடைய நிலை உயரவே இல்லை, தாழ்வான நிலைக்கு போயின்னுக்குது. அதனால் இவனை மனுஷன் சொல்கிறோம். அப்போ அந்த மனம்தான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த கஷ்டன்றது உலகம்ன்றது மனம் சம்மந்தப்பட்டது, கடவுள் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஆன்மா சம்மந்தப்பட்டதோ கிடையாது. மன சம்மந்தப்பட்டது. மனம் எதை விரும்புதோ அதில் போய் விழும். அது நன்மையா தீமையா உண்மையா பொய்யான்னே யோசிக்காது.
அதுக்கு பிடிச்சது அதில் போய் விழுந்து போச்சது. அதான் அதனுடைய செயல். இப்போ அங்கே அவங்க ஒரு மூஞ்சி இருக்குது, அது ஒரு அழகு. சரி. இங்கே ஒரு மூஞ்சி இருக்குது, இது ஒரு அழகு. சரி. இப்போ இங்கே ஒரு தெய்வம் இருக்குது, இது ஒரு அழகு. சரி. இப்போ ஏன் மூஞ்சி இருக்க ஒரு வித்தியாசமான இருக்குன்னு வச்சுங்களேன். கோராமையாகுது. ஆமாம் ஆமாங்கய்யா. சொல்லு. அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இந்த அழகை காட்டியும் வேற அழகு என்னங்கய்யா? இந்த அழகை காட்டுறதில்ல இல்லைங்க. நிறைய பேர் கணவன் இறக்க போகிறார், ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி பின்னாடி இறக்க போகிறார். இந்த 3 இருந்த பொம்பளை கூட அந்த 15, ஆனால் இறக்க போகிறார் தெரியாது. ஆனால் தன்னாரியாமையே முகம் ஒரு கலகலப்பு வரும். அது இயற்கை. அதுதான் தாய் தகப்பன் ஒரு ரத்த பந்தம் ஒருத்தனுக்கு. அதே மாதிரி மனைவி கணவன் தன் உயிர் பந்தம். தெரியுமா? தெரியுமா? இல்லை. இன்னைக்கு அடிச்சுட்டு ஒரு பொம்பளையை கட்டிக்கிறது, அப்புறம் தேத்தி போட்டு வேற ஒரு பொம்பளையை கட்டிக்கிறது, இதுதான் முக்கியமா? அதனால் அந்த உயிர் பந்தம் இருக்கிறதால கணவன் இறக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இவ கோராமையான முகம் உள்ளவளாக இருந்தால் கூட ஒரு கலகலப்பு வந்துடும். அப்போது அகம்ன்றது உயிர், புறம்ன்றது முகம். அப்போ அகத்தில் நடக்க போகிற விஷயத்த முகத்தில் காட்டுது இல்லையா? அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இதெல்லாம் அழகு. நீ இது அழகா இதை போய் போட்டோ வேணா பாருப்பா. இல்லை, நிறைய பேர் அப்படித்தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அழகு அழகா இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன்ப்பா. ஒரு 5 பொண்ணு இருக்குது ஒரு வீட்டில். ஒரு மாப்பிள்ளை போடுறாரு, ஒரு பொண்ணு பார்க்குறாரு, கட்டிக்கிறாரு. 5 பொண்ணையும் கட்டிக்க முடியுமா? அவரு இல்லை, முடியாது. கட்டிக்க முடியாது. பொண்ணை தான் கட்டிக்க முடியும். அப்போ 4 பொண்ணு நல்லா இல்லை. ஆனால் அந்த 4 பொண்ணு நல்லா இல்லைன்னு இந்த உலகத்தில் யாரும் கட்டிக்காமையா இருக்கிறான்? அவனுடைய பார்வைக்கு அவாவா அழகாக இருக்கிறான் இல்லையா? அதனால் அவன் விரும்பி கட்டிக்கிறான். எல்லாரையும் கட்டிக்க முடியாது. இப்போ நான் பார்க்குற பொருள் ஒரு பொருள் அழகாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு அழகாகிற பொருள் உனக்கு அழகாக இருக்காது, அடுத்த பொருள் அழகாக இருக்கும். அதனால் நீ கட்டிக்கிற. உலகத்தில் எல்லாமே அழகு தான், எல்லாமே அசிங்கம்தான் இல்லையா? அப்போ அழகுன்றது வேற, அழகுன்றது மனம், அழகுன்றது செயல்பா. அதான் அழகு. முகத்தை வச்சு பார்க்கக்கூடாது. அதான் முகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போயிடும், வாழ போயிடும். உன் பொண்டாட்டி போகும்போது நல்லா ஒரு பண்டல் சம்பாரிச்சுன்னு போனீங்கன்னா வீட்டுக்காரருக்கு சுடு தண்ணி வச்சு போட்டு வழியிலே வாங்க 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 தண்ணி வச்சுக்கிறவங்க குளிங்க முதல்ல சொக்காவை காய்ச்சிடுவா. 10 பைசா இல்லாத அப்படியே தள்ளாடிக்கின்னு போனேன்னு வச்சு வீட்டு கட்டியும் தொடப்பு கட்டியும் வச்சுக்கின்னு சாத்துவா. அப்போது உன் பொண்டாட்டி எதுக்கு மரியாதை கொடுத்தா? உனக்கு மரியாதை கொடுத்தா? நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு மரியாதை கொடுத்தா. அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அங்கே சம்சாரம் மாதிரி சம்சாரங்கமே இல்லைங்க. இப்போ வெற்றி தோல்வி இது மனிதனுக்கு இது ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இதில் நிறைய பேருக்கு தோல்வியை நிறைய பேர் பார்த்துங்க. இந்த தோல்வி நிறைய பேர் ரொம்ப தாங்க முடியாமல் மன உளைச்சல்ல அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலை பண்ணுறப்ப அந்த ஆன்மா அதை இயக்குமாங்கய்யா, இந்த மாதிரி தற்கொலை பண்ணு அப்படின்னு தூண்டுங்களா? ஆன்மா சம்பந்தமே படுறதில்ல, மனம் சம்பந்தப்பட்டது தான் உலக வாழ்க்கை. மனம் வேற ஆன்மா வேறங்கய்யா. ஏன்பா மனசு என்னதுப்பா? கத்திரிக்கோள் கந்த கோலம் அது. ஆன்மா புனிதமானதுப்பா. ஆன்மா தான்பா கடவுள், மனம் தான்பா மனுஷன். ஆன்மாவுக்கு கண்ட ஆசைகள் வராது, உலக விஷயத்தில் அது ஈடுபடாது. அது ஈடுபடுறது கடவுள் விஷயத்தை. ஆனால் மனம் கந்தமாக போகுதுங்க. உண்டு 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 ஆசையை வளர்த்துக்கும், அதனாலே துன்பப்படும். அதனாலே துன்பப்படுறோம் தெரியாது, திருப்பி திருப்பி அதையே செய்யும். அதனால் இதெல்லாம் மன சம்பந்தப்பட்டது. அப்போது இவனுடைய மரணத்தை தேடினது மனம். ஒரு காலில் போகிறோம், ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா துடியாக துடிச்சு போகிறோம் இல்லை? அப்படிப்பட்ட உடல் இது. ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் இது மனம். மனம் இல்லாத இடம் மனுஷன் இல்லை. அப்போ இந்த மனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வலியும் இருக்குது இல்லையா? அப்போ காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா வலிக்குது, மனம் உணருது இல்லையா? காலை சொல்லிச்சு எனக்கு வலிக்குதுன்னு இல்லை இல்லை, மனசு தானே சொல்லுது கால் வலிக்குதுங்கன்ட்டு. அப்போது மனம்தான் உணருது. ஆனால் இவ்வளோ சின்ன அடிப்பட்டால் உணர்கிற மனம்
ட்ரெயினில் போய் தலையை கொடுக்குது ம் இல்லையா? ஆமாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? அதான் எப்படி? யார் அதை இயக்குறது? மனம் தான் இயக்கும். ஆன்மாக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மனம் தான் இயக்கும். அப்போது மனமாகப்பட்டது என்ன நினைக்குதுன்னா, நான் இனி வாழ தகுதி இல்லாதவன், நான் வாழக்கூடாது, நான் செத்துடணும் அப்படின்னு நினச்சி போய் கொடுக்குது. அந்த மாதிரி கொடுக்கும்போதுன்னா உடல் உணர்வத்து போகுது. ஏன்னா உடலுக்கு உணர்வை உண்டாக்குறது மனம். இந்த மனமாகப்பட்டது தற்கொலை பண்ணிக்கு போகிறேன்னும் போது அதுக்கு உணர்வு போயிடுது. உணர்வு போகும்போது எது பட்டாலும் வலிக்கல, அது கத்தல, அது கதறல, அது இல்லையா? ஒரு துளுண்டு நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம துடிச்சிடுறோம். ஆமாங்க. நல்லா போட்டு கொளுத்துக்கு நடந்து வருது. ஆமாம். என்ன காரணம்? மனம் மறுத்து போச்சு. அதனால் அந்த உடல் வலி தெரியல. மனம் உணர்வு இருந்தால் வலி தெரியும். அதனால் இது எல்லாம் மன சம்பந்தப்பட்டது. ஆன்மாக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லு. நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேர். நாகர்கோவில் பார்த்தீங்களா? என் பேர் போஸ்கோ. ஒரு ஐயா சொல்லிருக்காரு, ஒரு பெண்ணை எதுக்காக 2 பேர் பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னா, கடவுள் பக்கத்தில் 2 பெண் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இன்பத்துன்பம் பெண்ணுக்கிட்ட தான் இருக்குன்னு வச்சுருக்காங்க. இன்பத்துன்பம் 2மே பெண்ணுக்கிட்ட இருக்குது. அதனால தான் கடவுள் பக்கத்தில் 2 பெண்ணை வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு இன்பம் பெண்ணுக்கிட்ட இருக்குது, பெண்ணுக்கு இன்பம் ஆணுக்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் 2 பெண்ணை மையப்படுத்தி சொல்கிறாங்க? பெண்ணை மையப்படுத்தினா? ஆமாம். பொம்பளை இல்லாத வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அப்போ அது பொம்பளை இல்லாத வீட்டுக்கு எப்போ போயிருக்கீங்களா? இல்லை, பொருள் போனதே இல்லையா? போய் பாருங்க, தெரியும். இல்லை சாமி, ஆணுக்கும் அந்த மாதிரி தானே இருக்குது. பொம்பளை இல்லாத வீடு வீடாகவே இருக்காது, அலங்கோலமாக இருக்கான். அந்த வீட்டில் யாரும் போக முடியாது. ஒரு வீட்டை கோயிலாக மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு தான் உண்டு. அதே நேரத்தில் அவங்க அதை உணரலைன்னு சொன்னால் அந்த வீடை நரகமாக்கிறதுக்கு அந்த பெண்ணால் முடியும். ஒரு பெண்ணால் ஒருத்தரை நல்லா வாழ வைக்க முடியும், ஒரு பெண்ணால் ஒருத்தருக்கு கஷ்டத்தையும் கொடுக்க முடியும். எனக்கு பாயிண்டதில் ஒரு ஆண் இல்லாத இடமா அது இழப்பதாக தானே இருக்கு. ஒரு ஆண் இல்லாத இடமா அது இழப்பாக தானே இருக்கும். ஆணுக்கு ஆண் இல்லாத இடமா அது ஒரு இழப்பாக தானே இருக்கும். பெண் இல்லைனாலும் அந்த இடம் இழப்பாக தான் இருக்கும், ஆண் இல்லைனாலும் அந்த இடம் இழப்பாக தானே இருக்கும். இழப்பா இல்லை சாமி, இழப்புன்றது வேற. ஒரு பெண் இல்லாத வீடு வீடாகவே இருக்காது. அங்கே ஒரு ரூமாக தான் இருக்கும், ஒரு கட்டிடமாக தான் இருக்கும். அது வீடுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுன்னு ஒன்று வந்தால் இந்த பொருள் இங்கே தான் இருக்கும், இந்த நேரத்தில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் வரும். அது யாரால் முடியும்னா ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ ஐயா சொல்லுவார், இன்பமும் துன்பமும் பெண்ணுக்கிட்ட தான்ப்பா இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா? யார் உங்களை காப்பாற்றுனது? அவங்க தான், அம்மா அப்பா தான் காப்பாற்றுங்க. அம்மா அப்பா 2 பேரும் காப்பாற்றுனாங்க. அம்மா கூட ரொம்ப நேரம் இருந்தீங்களா, அப்பா கூட ரொம்ப நேரம் இருந்தீங்களா? அம்மா கூட தான். அம்மா கூட தான் இருந்தீங்க. அம்மா தானே உங்களை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்பா வேலைக்கு போவார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் ஓகே. உங்கள் கூட எவ்வளோ நேரம் பேசியிருப்பாரு? அம்மா ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்களா, அப்பா ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க? அம்மா தான் பேசியிருப்பாங்க. அதுதான். அப்போ உங்களுக்கு வந்த அறிவு அப்பா கிட்ட இருந்து கூட வந்தது கிடையாது. அப்பா அவங்க கடமை செஞ்சனால தானே அம்மா அந்த இடத்துல எல்லாம் கரெக்டு. ஆனாலும் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? அம்மா கிட்ட தானே இருக்குது. அம்மானு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது பிள்ளைங்களும் வளர முடியாது ஒழுங்கா. அம்மா இல்லாத வீட்டில் நீங்கள் போய் பாருங்கள், பிள்ளைய சரியாக வளர்ந்துருக்காது. ஆனால் அப்பா இல்லாத வீட்டில் பிள்ளைங்க பாருங்கள், அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஒரு பிள்ளைகிட்ட பேசக்கூடிய டைம் எடுத்துக்கிறது அம்மாவால் தான் முடியும், அது ஒரு பெண்ணால் தான் முடியும். ஒரு பிள்ளை சரியில்லைப்பா, நான் சொல்கிறத கேட்குறேன்னா அப்பா என்ன பண்ண கோச்சின்னு போயிடுவார். ஆனால் அம்மா அங்கே கோச்சிக்க போக மாட்டாங்க. 1000 தான் அந்த பிள்ளை கேட்கலன்னா கூட இறங்கி இறங்கி வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அந்த மனசு யாருக்கு இருக்குன்னா அம்மா கிட்ட தான் இருக்குது, அது ஒரு பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? 4 வாட்டி சொல்லி பார்ப்பார். 4வது வாட்டி சொல்லி கேட்கலன்னா அட போடா காதுன்னு போயினே இருப்பார். நீ எக்கேடு போனால் எனக்கு என்னன்னு போயினே இருப்பார். ஆனால் அம்மா ஒரு காலமும் அவன் 1000 விஷயமையாக இருந்தாலும் 1000 புரியாமல் ஜடமாக இருந்தாலும் கூட ஏன் புள்ளன்னு சொல்லி அரவணைப்பாங்களே தவிர தூக்கி போட்டு போகக்கூடிய மனம் அவங்கக்கிட்ட கிடையாது. அப்போ யார்கிட்ட இன்பம் இருக்குது, தேர்ட்டுக்கு இன்பம் இருக்குதுன்னா பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது ஒரு தாயை தான் அதை கொடுக்க முடியும். சரிங்களா? அதுதான் சந்தோஷம். நல்லது. அடுத்து இந்த புல்லாகி புழுவாகி மரமாகி அந்த மாதிரி பாட்டு இருக்குது. இதில் அப்படின்னா ஒரு ஆளோட ஆன்மா தான் அதில் பயணம் செய்யுமா? இப்போ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு திரும்ப புல்லா போக பிறக்க போகிறேன், அந்த மாதிரி தான் திரும்ப வர போகிறேன். அப்படின்னா என்னோட ஆன்மா தான் திரும்ப அதில் பிறக்க போகுதா? ஆன்மா தான் சாமி பிறப்பெடுக்கும். அதுலேருந்து என்னோட ஆன்மா தான் பயணம் பண்ணுவேன்.
என்னோட ஆன்மா தானே புல்லாகி புழுவாகி திரும்பி பயணம் பண்ணி வரும். ஆமாம். அப்படின்னா நம்ம ஐயா ஒரு இதில் சொல்லியிருக்காரு, இந்த விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு உள்ளதுக்காண்டி சொல்லியிருப்பாரு. புரியல. உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்னு உள்ளதுக்காக சொல்லியிருப்பாங்க. என்னன்னைக்கு ஒரு இதுகிட்ட இருந்து உறவு இருக்கு. ஒரு இப்போ பசு மாடு கோழி இதோடுக்கெல்லாம் ஒரு உறவு இருக்கு. இந்த கீரை தாவரங்களுக்கு உறவு இல்லை. உறவு இல்லைனாலும் அதுக்கு ஆன்மா இருக்கு இல்லையா, ஆனால் அதுவும் பெருசு தானே. அதையும் நமக்கு கொஞ்சம் தப்பாக தானே இருக்கும். அதுக்கு தான் மாணிக்கவாசகர் சொன்னார், செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் 2 வகையான உயிரினங்கள்ப்பா. ஒன்று அசையக்கூடிய உயிரினம், ஒன்று அசையாமல் இருக்கக்கூடிய உயிரினம். 2மே உயிர் தான். ஆன்மா பயணம் பண்ணுது. ஆன்மாவும் வேறெல்லாம் விட ஆன்மான்றது ஒன்று தான், ஒரே பொருள் தான். நீ தான் எல்லாமாவும் பிறக்க போகிற, எல்லா சக்தியும் உனக்குள்ளே இருக்குது. யாரால் எப்படியா ஒன்றா ஆவ, நாயாக ஆக முடியும், மரமாக ஆக முடியும், புல்லாகவும் வர முடியும். யாரால் முடியும்னா உன்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அது ஆன்மா, அதுக்குன்னு வடிவம் கிடையாது. அந்த வடிவம் இல்லாதனால தான் அது செய்யக்கூடிய பாவத்தெல்லாம் சொன்னதுக்குன்னு அது எதை வேணா பிறகு எடுத்துக்கும். என்னோட பசங்க நான் அப்போ இன்னொரு ஆன்மாவை தானே கொல்லி எல்லாம் இருக்குது. அது தப்பு இல்லை. எல்லா வாழையும் பிறக்க முடியும். மனுஷனாக தான் பிறக்கணும், எந்த கட்டாயமும் கிடையாது. தகுதி இருந்ததுனால தான் மனுஷனாக பிறந்திருக்கிற. இன்னும் நீ தகுதியாக வளர்த்துக்கணுன்னா இன்னும் நல்ல பிறவியாக வருவேன். இல்லைன்னு சொன்னால் திருப்பி கீழ்நிலைக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. என்னோட பசிக்கு வந்து நான் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. ஆனால் ஒரு தாவரத்தில் ஒரு ஆன்மா இருக்குன்னா அதை கொல்லிய தப்பு கிடையாதுன்னு நினச்சி. அந்த ஆன்மா நீ போகணும் உடனே இப்போ முருங்கை அந்த மாதிரி முருங்கை அறுத்துரு, முருங்கை மரம்னா வாடி கீழே ஊந்துருமா? வாடி ஊந்துருமா? ஒரு கோயோட கழுத்து அறுத்துறேன்னா அவனை வளருமா கோய் கழுத்து? இதுதான் வித்தியாசம். நீ அறுத்தாலும் அறுக்கனாலும் அது காய்ச்சி கீழே போகுது. இதுதான் அங்கே ஆன்மான்றது அழிய போகிறது கிடையாது. மரத்துலேயும் ஆன்மா இருக்குது, ஆனால் நீ பறிக்கிறதுனால ஒன்றுமே ஆகிடாது. புரியுதுங்களா? அது வினையை அதாவது அனுபவிக்க வந்தது. மரமாக எவ்வளோ காலம் நிற்கணும்னு இருக்குதோ அவ்வளோ காலம் நின்று ஒரு நாள் அது விழுந்துடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி மனுஷனுக்கும் இவ்வளோ காலத்தில் வாழ்ந்து இவ்வளோ காலத்தில் முடியணும்னு. இது மனுஷனுக்கு மட்டும் இல்லை சாமி, எல்லாத்துக்கும் இதுதான் பொதுவான விதி. புரியுதுங்களா? அதனால் ஆன்மான்றது எல்லாமே ஆன்மா தான். அது அனுபவிக்கிற முறை தான் வேறு வேறு. நீ சொல்லிவிட்டு அழுகுறப்ப என்கிட்ட சொல்லிடுற. இப்போ ஒரு மரம் வந்து சொல்லாது, ஆனால் அதுக்கும் எல்லாமே தெரியும். ஒரு மானை ஒரு சிங்கம் வேட்டையாடுது, அந்த வழி அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அது சொல்லுமா? சொல்ல முடியாது, பலியாயிடுச்சு. ஆனால் உன்னை வேட்டையாடி நீ தப்பிச்சு வந்துட்ட, நீ என்ன சொல்லுவ? போகிற வரவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? சிங்கத்துக்கிட்ட இவ்வளோ பாடுபட்டேன், ஓடியான்ட்ட தப்பிச்சிட்டேன், கதை கதையாக சொல்லுவேன். நீ பேசுறதுனால இப்போ சொல்லினுங்கிற, அது பேசாமல் மரமாக நிற்குது. அதுக்கும் எல்லாம் அனுபவிக்கும். ஏன்னா அதுக்கும் விதி இருக்குது. எதெல்லாம் அனுபவிக்கணும் உயிர்கள் தோன்றுகிறதோ அதெல்லாம் அனுபவிச்சாதான் அது பிறவியே மாறும். இல்லைன்னா அது அங்கேயே தான் கிடக்கும். புரியுதா? நீயும் நானும் அனுபவிக்க வந்திருக்கிறோம். எதெல்லாம் அனுபவிக்கணுங்குதோ அதெல்லாம் அனுபவித்தால் மட்டும்தான் இந்த பிறவி மேல்நிலைக்கு போகும். இல்லைன்னா இது இதோட மோசமாக போகும். சரியா? அறிவு, புத்தி, ஞானம் 3 வித்தியாசம் இருக்குங்களா? வித்தியாசமா? அறிவு, புத்தி, ஞானம். இப்போ நீ அறிவு மூலிமா பேசுகிறீங்களா, புத்தி மூலிமா பேசுகிறீங்களா? அறிவு தான். அறிவு மூலிமா பேசுகிறீங்க. அறிவு மூலிமா பேசுகிறோம்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரணும். எங்கே உட்காரணும்னா உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். நான் இப்படி தான் சிந்திப்பேன், நான் இப்படி தான் யோசிப்பேன், நான் இப்படி தான் செய்வேன்னு ஏதோ ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குதுல்ல. யாரை மாதிரி நீங்கள் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற புத்தி. அந்த புத்தி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. எல்லாரும் அடி வாங்குகிறோம், எல்லாரும் உதவ வாங்குகிறோம், எல்லாருக்கும் கஷ்டங்குது. ஆனால் யாரோ 10 பேர் நல்லா எல்லாத்தையும் தாங்கிட்டு போயினேங்கிறாங்க. 10 பேர் எல்லோரும் தாங்குறாங்களா? தாங்கிறதில்ல, ஊந்து பரல்றாங்க. காரணம் என்ன? அந்த எத்தனையோ பிறவிகளை செஞ்ச அந்த பாவ புண்ணியம் எல்லாம் நம்ம புத்தியில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அந்த செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே பிறவிகள் அமையும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சிந்திப்பேன். அந்த சிந்திக்கிறது எல்லாம் தெரியுமா வருது? உங்கள் புத்தியிலேருந்து தான் வந்துக்குது. இப்போ அறிவுன்றது இந்த பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க பாருங்கள், அங்கேருந்து வந்தது. அடிப்படையில் உங்களுக்குள்ள புத்தின்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் எத்தனையோ பிறவி சேர்த்து வச்சிங்க பாரு, அது மாதிரி தான் நீங்கள் சிந்திப்பீங்க. ஆனால் காலம் என்ன பண்ணால் நீ அந்த மாதிரி இருக்காதுடா, நீங்கள் உதைக்குது பாரு. இங்கேருந்து அறிவை கொண்டு நம்ம வாழ கற்றுக்கணும். சரி, இது மட்டும் போதுமானா? இது போதாது. இந்த புத்தியோ இந்த அறிவும் நமக்கு ஞானம்ன்றதை ஒன்று காட்டி கொடுக்கும். அது எப்போ மாறவே மாறாது. அது யாரை காட்டி கொடுக்கும்னா உன்னை காட்டி கொடுக்கும். நீ யாருன்றதை ஞானம் தான் காட்டி கொடுக்கும். அறிவோ புத்தியோ எதுவுமே காட்டி கொடுக்காது. சரிங்களா? அந்த ஞானத்தை அடைஞ்சால்
நாம் தேட வேண்டிய பொருள் ஒன்றுமே இல்லை, சுயமாக நிற்போம். அறிவுக்கும் எல்லை இல்லை, புத்திக்கும் எல்லையே இல்லை, போயினே இருக்கும். புத்தி விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்களாம் அறிவுமயமானவங்க. ஒன்று இன்றைக்கி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான், இதுதான் உண்மைன்றான், அது எவ்வளோ நாள் நிற்கிறேன் இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிற வரைக்கும். அப்போ அறிவுன்றது ஒரு தொடர்கதை, அதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஞானம்ன்றது இதுதானா, அவ்வளோதான் சத்தியம், அது மாறவே மாறாது. அப்போ நம்மளோட அறிவை அங்கே கொண்டு போய் நிறுத்தணும், இல்லைன்னா இதுக்கு முடிவே கிடையாது சார். சரியா? ஆத்மா